திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நாம் பல பதிகங்களை பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது 6ஆம் திருமுறையில் இருந்து திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய போற்றி திருத்தாண்டகம் என்று புகழ் பெற்ற வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி செய்ய போகின்றோம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த புதிய பதிகங்களோடு நம்ம பயிற்சி பண்ணலாம். இப்போ இந்த பதிகத்தின் உடைய பொருளை பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா பதிகத்தை பயிற்சி பண்ணலாம். முதல்ல இந்த பதிக தோன்றிய வரலாறு பற்றி ஒரு சிறு குறிப்பை பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டான்சாவுக்கும் உரிய அந்த பொருளை நாம் பார்க்கலாம். பொருளை நன்றாக உணர்ந்து பதிகத்தை பாடினால் அந்த இறை உணர்வுக்கு உரிய அந்த இன்பத்திற்கு அளவே இல்லை. அதனால முதல்ல நம்ம இந்த பொருளை பார்க்கலாம். இப்பொழுது அந்த பதிகத்தின் உடைய வரலாறு பற்றி ஒரு சிறு குறிப்பை பார்க்கலாம். தூய்மையான மரவுரி ஆடையை தரித்து தனது மார்பினில் முப்புரி நூல் அணிந்து ஒளி பொருந்திய சடைமுடியும் மார்பில் திருநீரும் விளங்க வந்த அந்த முனிவர் அப்பர் பிரானை நோக்கி, உடல் உறுப்புகள் தேய்ந்து அழியுமாறு கொடிய மலைப்பகுதிக்கு வந்த காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு அப்பர் பிரான், கைலை மலையில் உமையம்மையுடன் சிவபிரான் எழுந்தருளியிருக்கும் கோலத்தினை காணும் விருப்பத்துடன் வந்ததாக பதில் கூறினார். அதற்கு அந்த முனிவர், கைலை மலையானது இந்த நிலவுலகில் உள்ள மானிடர்கள் சென்று அடைவதற்கு மிகவும் அரிதானது. எனவே நீர் எதற்காக வெம்மை மிக்க இந்த பாலை நிலத்தில் வந்து சிக்கிக் கொண்டீர் என்று கேட்டார். வந்த வழியே திரும்பிச் செல்வது ஒன்றுதான் என்று நல்லது என்று அந்தணர் கூறினார். அதற்கு அப்பர் பிரான், தன்னை ஆளும் நாயகனாகிய சிவபிரான் கைலையில் இருக்கும் காட்சி காணாமல் என்றேனும் மடிய போகும் இந்த உடல் கொண்டு திரும்பி செல்ல மாட்டேன் என்று மறுத்தார். அவ்வாறு இந்த உடல் இழந்தால் அப்பர் பிரான் அருளிய பதிகங்களை தமிழ் கூறும் நல்லுலகம் இழக்க நேரிடும் என்பதால் சிவபிரான் அப்பர் பிரான் கைலை பயணத்தை தொடர்வதை தடுத்தார் என்று சேக்கிழார் மற்றொரு பாடலில் உணர்த்துகின்றார். ஆனாலும் அப்பர் பெருமானின் உறுதியை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்ட சிவபிரான் முனிவராக வந்த தன்னை மறைத்து கொண்டார். அப்போது விண்ணில் இருந்து உயர்ந்த நாவுக்கரசரே, நீர் எழுந்திரும் என்ற ஒலி கேட்க அப்பர் பிரானின் உடல் வலிவு அடைந்து களைப்பு நீங்க பெற்று எழுந்து நின்றது ஒரு அதிசயமே. முன்னவனே முனைந்தால் முடியாததும் உண்டோ என்று சேக்கிழார் மொழிக்கு ஏற்ப இறைவன் அருள் இருந்தால் எந்த அதிசயமும் நிகழும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு. விண்ணிலிருந்து எழுந்த ஓசையை கேட்ட அப்பர் பிரான் சிவபிரானை நினைத்து, அண்ணலே, என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே, விண்ணிலே மறைந்த வேத நாயகனே, நான் திருக்கைலை காட்சியை காண வேண்டும் என்று கேட்க அருகில் இருந்த குளத்தில் மூழ்கி கைலை காட்சியை திருவையாற்றில் காண்க என பணித்தார். இறைவனின் திருவருளை நினைத்து உள்ளம் மகிழ்ந்த அப்பர் பிரான் வேற்றாகி விண்ணாகி என்று தொடங்கும் இந்த பதிகத்தினை பாடினார். பின்னர் அஞ்செழுத்தினை ஓதியபடியே அருகில் இருந்த குளத்தில் மூழ்கினார். முதலாவது பாடலுக்குரிய பொருள், விண்ணாகவும் விண்ணிலிருந்து வேறான மற்ற 4 பூதங்களாகவும் நிற்பவனே, நான் வேறு எந்த தெய்வத்தையும் நாடாமல் இருக்குமாறு என்னை ஆட்கொள்பவனே, புறக்கண்ணுக்கு புலப்படாமல் ஒளிந்து உள்ளத்தின் உள்ளே இன்ப ஊற்றாகி எல்லையில்லாத இன்பம் அளிப்பவனே, இடையராத சொற்கள் வாயிலாக ஒளியாக இருப்பவனே, 6 அங்கங்கள் 4 வேதங்கள் மற்றும் 5 பூதங்களில் அவைகளின் சக்தியாக அமர்ந்து இருப்பவனே, காற்றாகி எங்கும் கலந்து இருப்பவனே, கைலை மலையில் உறையும் இறையவனே, உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன். இரண்டாவது பாடலுக்குரிய பொருள்,
பேய்களோடு நடனம் ஆடுபவனே, பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து உயிர்களுக்கு விடுதலை அளிக்கும் வல்லமை படைத்தவனே, உயிர்களை அவற்றின் வினை தொகுதிகளுக்கு ஏற்ப பல வகையான உடல்களில் வைத்து அந்த உயிர்கள் வினைகளை தீர்த்து கொள்வதைக் கண்டு மகிழ்பவனே, விருப்பமுடன் எனது சிந்தனையில் புகுந்தவனே, மெய்ப்பொருளான உன்னை விடுத்து பொய்யான பொருளை சார்ந்து இருந்த முப்புறத்து அரக்கர்களின் கோட்டைகளையும் எரித்தவனே, எனது சிந்தையினில் புகுந்த பின்னர் அங்கிருந்து நீங்காது இருப்பவனே, இடுப்பினில் கச்சு போன்ற நாகத்தை அணிந்தவனே, உன்னை பலமுறை போற்றி போற்றி என்று வணங்குகின்றேன். மூன்றாவது பாடலுக்குரிய பொருள்: முப்புறங்களை எரித்தவனே, மிகவும் விருப்பத்துடன் எனது சிந்தையில் புகுந்தவனே, பிரம்மனின் உருக்கொண்டு என்னை படைத்தவனே, உடலின் உள்ளே இருக்கும் உயிரினை எவரும் காணாவண்ணம் ஒளித்தவனே, பக்குவம் அடைந்த உயிருக்கு முக்தி செல்வத்தை அளித்து என்றும் தீராத இன்பம் அளிக்கும் திறமை படைத்தவனே, உலகத்தார் அனைவராலும் வணங்கப்படுபவனே, நீரினை உட்கொண்ட மேகமாக நின்று மழை பொழிந்து உலகுக்கு நன்மை விளைவிப்பவனே, கைலை மலையில் உறையும் இறையவனே, உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன். நான்காவது பாடலுக்குரிய பொருள்: விண்ணில் வாழும் தேவர்கள் போற்றும் மருந்தே, எனது சிந்தனையில் வந்து புகுந்த இறைவரே, உயிர்களின் ஊனமாகிய மலங்களை நீக்கும் கருணை உள்ளம் கொண்டவரே, திருமாலும் பிரம்மனும் உன்னை தேடித் திரிந்து உன்னை காணாமல் தவித்த போது அவர்கள் முன்னே விண்முட்டும் அளவுக்கு தீப்பிழம்பாக உயர்ந்தவனே, வடிகட்டப்பட்ட தேனை போல தெளிவாக உள்ளவனே, தேவர்களுக்கு எல்லாம் தேவனாக திகழ்பவனே, கைலை மலையில் உறையும் இறைவனே, உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன். ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள்: பல தலங்களில் உறைந்து உலகெங்கும் பரவி இருப்பவனே, பிரம்மனும் திருமாலும் அடிமுடி காண முயன்ற போது உயர்ந்த அழலாய் நிமிர்ந்தவனே, மிகுந்த புகழ் உடையவனாய் உலகெங்கும் பறந்து இருப்பவனே, எனது சிந்தையில் புகுந்த பின்னர் அங்கிருந்து பெயர்ந்து வெளியே செல்லாது அங்கேயே நிலையாக இருப்பவனே, நீரினை தழுவி வரும் காற்று போலவும் நிழலை போலவும் குளிர்ச்சியாக உள்ளவனே, தனக்கு ஒப்பாக எவரும் இல்லாத நிலை கொண்ட ஒப்பற்றவனே, மழை பொழியும் கருத்த மேகம் போன்று அனைவருக்கும் அருள்மழை பொழியும் அருட்கடலே, கைலை மலையில் உறையும் இறையவனே, உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன். ஆறாவது பாடலுக்குரிய பொருள்: பல சிறிய தெய்வங்களாகிய தேவர்களாகவும் அனைத்து தேவர்களின் திறனும் வல்லமையும் ஒருங்கே திரண்டு போன்ற பெரிய தேவனாகவும் இருப்பவனே, தேவர்கள் அறிய முடியாத தேவனே, புல் போன்ற எளிய உயிர்கள் உட்பட அனைத்து உயிர்கட்கும் உணவு மற்றும் உறைவிடம் அமைத்து கொடுத்து அனைத்து உயிர்களும் வாழ வகை வகுப்பவனே, எனது சிந்தையுள் புகுந்த பின்னர் வெளியே செல்லாது அங்கேயே தங்கி இருப்பவனே, எல்லா உயிர்களிலும் நிறைந்து உலகம் முழுதும் பறந்து நிற்பவனே, உலகத்தையும் உலகத்தில் உள்ள உயிர்களையும் பொருட்களையும் பற்றி அனைத்தையும் விடாமல் காப்பவனே, கைலை மலையில் உறையும் இறையனே, உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன். ஏழாவது பாடலுக்குரிய பொருள்: பண்ணாகவும் பண்ணிலிருந்து பிறக்கும் இசையாகவும் நிற்பவனே, உன்னை உள்ளத்தில் தியானிப்பவர்களின் பாவத்தை அறுப்பவனே, எண்ணாகவும் எழுத்தாகவும் எழுத்துக்கள் அடங்கிய சொற்களாகவும் உள்ளவனே, எனது சிந்தையுள் நீங்காது இருப்பவனே, விண்ணாகவும் மண்ணாகவும் தீயாகவும் மற்றும் உள்ள நீராகவும் காற்றாகவும் இருப்பவனே, மேல் உலகங்களுக்கு எல்லாம் மேலான தலைவனே, கண்ணின் மணியாக திகழ்பவனே, கைலை மலையில் உறையும் இருப்பவனே, உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன். எட்டாவது பாடலுக்குரிய பொருள்: மற்றவர்கள் போல் அல்லாமல் கண்கள் இமைக்காமலும் மூச்சு இழுப்பதும் விடாமலும் இருப்பவனே, எனது உள்ளத்தில் இருந்து நீங்காமல் இருப்பவனே, ஊழிக்காலத்திற்கு பின்னர் தோன்றும் 7 உலகங்களால் இருப்பவனே, உடலுக்கு பொருந்தாத நஞ்சினை அருந்தியும் உயிருடன் இருப்பவனே, முழுமுதல் கடவுளாக திகழ்பவனே, பொறுமையாக செயல்படும் ஞான ஒளியே, கைலை மலையில் உறையும் இறையவனே, உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன். 9வது பாடலுக்குரிய பொருள்: அனைவருக்கும் மூத்தவனே,
பிறத்தல் மற்றும் இரத்தல் இன்றி எல்லா பொருட்களுக்கும் முற்பட்டு இயற்கையாகவே தோன்றி விளங்குபவனே, தேவர்களின் தலைவர்களும் தொழும் தேவனே, எங்கும் செல்லாமலே உலகெங்கும் பரவி இருப்பவனே, வருந்தும் அடியேனுக்கு எல்லாமாய் இருப்பவனே, பொன் திரண்டு காணப்படுவது போல் காட்சி தரும் கைலை மலையை உடையவனே, பல துன்பங்கள் வருத்தும் என்னை காப்பாயாக. கைலை மலையில் உறையும் இறையவனே, உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன். 10வது பாடலுக்குரிய பொருள். பெரிய பரப்பினை உடைய ஆகாயத்திற்கு இருப்பிடமாய் அமைந்தவனே, எல்லா பொருட்களின் நீளத்தையும் அகலத்தையும் கடந்தவனே, தங்களுக்குள் யார் பெரியவன் என்பதில் மாறுபட்டு தங்களது திறமையை நிரூபிக்கும் வண்ணம் அடியையும் முடியையும் காண்போம் என்று முயற்சி செய்த திருமால் மற்றும் பிரம்மன் இருவரும் அடிமுடி காண முடியாதபடி உயர்ந்த அழலாய் நின்ற பெருமானே, சிவ வழிபாடு செய்யும் சிறுவன் மார்க்கண்டேயனின் உயிரினை கவர வந்த வல்லமை படைத்த யமனை உதைத்து சிறுவனை காத்தவனே, எனது சிந்தையினை கோயிலாக கொண்டு அங்கே உறையும் பெருமானே, வலிமையான இடியாகவும் மின்னலாகவும் தோன்றி பின்னர் மழையாக பொழிந்து உலகினுக்கு அருள் புரிபவனே, கைலை மலையில் உறையும் இறையவனே, உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன். 11வது பாடலுக்குரிய பொருள். மற்றவர்கள் போல் உண்ணுதல் உறங்குதல் ஆகிய செய்கைகளை நீத்தவனே, நீயே வேதத்தின் பொருளாக திகழ்வதால் ஓதாமல் வேதங்களை உணர்ந்தவனே, உனது பெருமையை நினைத்து பார்க்காமலும் தான் செய்யும் செயலின் விளைவுகளை எண்ணி பார்க்காமலும் தான் கைலை மலையினை பேர்த்து எடுக்க துணிந்த அரக்கனை மிகவும் சிறிய நேரம் உனது கால் விரலால் மலையை அழுத்துவதன் மூலம் உண்மை நிலையை அவனுக்கு உணர வைத்தவனே, பின்னர் அந்த அரக்கன் உன்னை போற்றி புகழ்ந்து பண்ணுடன் கூடிய சாமகானம் பாடிய போது அதனை கேட்டு மகிழ்ந்தவனே, வெகு காலத்திற்கு முன்னமே எனது சிந்தையில் புகுந்த இறைவனே, உலகுக்கு கண் போன்று அந்த உலகம் செயல்பட காரணமாக திகழ்பவனே, கைலை மலையில் உறையும் இறையவனே, உன்னை போற்றி போற்றி என்று பலமுறை போற்றி வணங்குகின்றேன். சாதாரணமாக ஒரு பதிகத்திற்கு 10 பாடல்கள் வைத்து பாடும் அப்பர் பிரான் உணர்ச்சி பெருக்கினால் இந்த பதிகத்தினை 11 பாடல்கள் கொண்ட பதிகமாக பாடியுள்ளதையும் நாம் உணரலாம். சிவபெருமானை அர்ச்சனை செய்வதற்கு இந்த பதிகம் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகின்றது. மிகவும் அற்புதமாக இந்த பதிகத்தின் உடைய பொருளை நாம் இப்பொழுது பார்த்தோம். இப்பொழுது 6ஆம் திருமுறையில் இருந்து திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண இருக்கின்றோம். இந்த பதிகத்தின் உடைய பண் குறிஞ்சி, ராகம் அரிகாம்போதி. மிகவும் எளிமையாகவும் எந்த வயதினரும் பயிற்சி பண்ணக்கூடிய வகையில்தான் இந்த பதிகமும் அமைந்திருக்கின்றது. இந்த பதிகம் போற்றி திருத்தாண்டகம் என்று பெயர் பெற்று சிறந்து விளங்குகின்ற பதிகம். சிவபெருமானை அர்ச்சனை செய்வதற்கு தகுதியாக இருக்கின்ற ஒரு பதிகம். இப்பொழுது நாம் பதிகத்தை பயிற்சி பண்ணலாம். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, பிச்சாடல் பேயோடு கந்தாய் போற்றி, பிறவி அறுக்கும் பிரானே போற்றி, வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி, மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி, பொய்ச்சார் பூர மூன்றும் எய்தாய் போற்றி, போகாதென் சிந்தை புகுந்தாய் போற்றி, கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி,
மறுவார் பூர மூன்றும் எய்தாய் போற்றி. மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி. உருவாகி என்னை படைத்தாய் போற்றி. உள்ளாவி வாங்கி ஒழித்தாய் போற்றி. திருவாகி நின்ற தீரமே போற்றி. தேசம் பரவப்படுவாய் போற்றி. கருவாகி ஓடும் மூகிலே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி. வந்து எந்தன் சிந்தை புகுந்தாய் போற்றி. வந்தெந்தன் சிந்தை புகுந்தாய் போற்றி. ஊனத்தை நீக்கும் ஊடலே போற்றி. ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி. தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி. தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி. கானத்தி ஆடல் உகந்தாய் போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. ஊராகி நின்ற உலகே போற்றி. ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி. பேராகி எங்கும் பரந்தாய் போற்றி. பெயராதன் சிந்தை புகுந்தாய் போற்றி. நீராவியான நீழலே போற்றி. நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி. காராகி நின்ற மூகிலே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. சில்லுருவாய் சென்று தீரண்டாய் போற்றி. தேவர் அறியாத தேவே போற்றி. புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்ந்தாய் போற்றி. போகாதென் சிந்தை புகுந்தாய் போற்றி. பல்லுயிராய் பார்தோறும் நின்றாய் போற்றி. பற்றி உலகை விடாதாய் போற்றி. கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. பண்ணின் நீசையாகி நின்றாய் போற்றி. பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி. எண்ணும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி. என் சிந்தை நீங்காயிரைவா போற்றி. விண்ணும் நீலனும் தீ ஆனாய் போற்றி. மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி. கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. இமையாது உயிராது இருந்தாய் போற்றி. என் சிந்தை நீங்காயிரைவா போற்றி. உமை பாகம் ஆகத்து அணைத்தாய் போற்றி. ஊழி ஏழான ஒருவா போற்றி. அமையா அரு நஞ்சம் ஆர்ந்தாய் போற்றி. ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி. சுமையாகி நின்ற கனலே போற்றி. கமையாகி நின்ற கனலே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. மூவாய் பீரவாயிரவாய் போற்றி. முன்னமே தோன்றி மூளைத்தாய் போற்றி. தேவாதி தேவர் தொழும் தேவே போற்றி. சென்றேறி எங்கும் பரந்தாய் போற்றி. ஆவா அடியேனுக்கெல்லாம் போற்றி. அல்லல் நலிய அலந்தேன் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. நெடிய வீசும்போடு கண்ணே போற்றி. நீள அகலம் உடையாய் போற்றி. அடியும் மூடியும் ஈகலி போற்றி.
அங்கொன்று அறியாமை நின்றாய் போற்றி. கொடியவன் கூற்றம் ஊதைத்தாய் போற்றி. கோயிலா என் சிந்தை கொண்டாய் போற்றி. கடிய உருமோடு மின்னே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி. எண்ணாயே லங்கை கோன் தன்னை போற்றி. இறைவிரலால் வைத்துகந்த ஈசா போற்றி. பண்ணாயீசையின் சொற்கேட்டாய் போற்றி. பண்டேயன் சிந்தை புகுந்தாய் போற்றி. கண்ணாயுலகுக்கு நின்றாய் போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. பண்ணாயீசையின் சொற்கேட்டாய் போற்றி. பண்டேயன் சிந்தை புகுந்தாய் போற்றி. கண்ணாயுலகுக்கு நின்றாய் போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யும் போது இந்த பதிகத்தை பாடி நாம் இறையருள் பெறுவோம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த புதிய பதிகங்களோடு நம்ம பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.